Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பெங்களூரோட மோஸ்ட் அவைட்டட் ப்ராஜெக்டான சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு STRR ஓட ஹொஸ்கோட்டில இருந்து ஹொசூர் போற ஸ்ட்ரெச்சோட ஸ்டேட்டஸ் என்னன்னு, அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா பானஹள்ளி பக்கத்துல நடக்கிற ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, கிரவுண்ட் ரியாலிட்டியில என்ன போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெங்களூரு STRR ப்ராஜெக்டோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்த்துடலாங்க. இந்த பெங்களூர் STRR ரோடு வந்து ஒரு மேசிவான பைபாஸ் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த STRR ப்ராஜெக்ட் வந்து பெங்களூரை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி கவர் ஆகுதுங்க. இந்த STRRோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 288 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. அதில் ஒரு செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு வந்து கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹொஸ்கோட்டேலேருந்து ஹொசூர் போகிற ஸ்ட்ரெச்சுங்க. ஹொசூருக்கு மட்டும் இது கனெக்ட் ஆகலை, ஹொசூரை தாண்டி அந்த புதுசாக போட்டிருக்கிற NH844 பெங்களூர் டு தர்மபுரி ஹைவேவும் இது வந்து கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சிட்டிக்குள்ளே வராமையே டைரெக்டாக பைபாஸ் பண்ணி நம்ம பெங்களூர் டிராஃபிக்கு டச்சே ஆகாமல் நம்ம வந்து அவுட்டர்லேயே வந்து தமிழ்நாடு போய் ரீச் ஆகிடலாங்க. இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அண்ட் எப்படி ரீச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் அவுட்ஸ்கர்ட்டான ஹொஸ்கோட்டேலிருந்து த நியூ பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே NE7ஓட இன்டர்சேஞ்சிலிருந்து எக்ஸாக்டாக சென்னை போகிற சைடில் அரௌண்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த ஹொஸ்கோட்டே டு ஹொசூர் போகிற ஸ்ட்ரெச்சோட இன்டர்சேஞ்ச் கிடைக்குங்க. அதோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் அதோட என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதோட என்ட்ரி வந்து கம்யூட்டர்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம தாராளமாக வந்து ட்ரைவ் பண்ண முடியுங்க. ஸோ இதில் என்ட்ரி எடுத்து டுவர்ட்ஸ் நம்ம அந்த லக்கூர் சைடு, அதாவது ஒசூர் சைடு வந்து ட்ராவல் பண்ணி போனோம்னா எக்ஸாக்டாக பானஹள்ளி அப்படின்ற லொக்கேஷனில் இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜோட ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்குங்க. இந்த ஹொஸ்கோட்டே டு ஹொசூர் ஸ்ட்ரெச்சில் மேஜர் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் மட்டும்தாங்க. ஒன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த புதுசாக போட்டுக்கிற பெங்களூர் STRR ரோடோட ஹொஸ்கோட்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு பார்டரை தாண்டி நீங்கள் ஒசூர்கிட்ட இருக்கிற பேரண்டப்பள்ளியில் நம்மளோட NH44 ரோடான ஒசூர் கிருஷ்ணகிரி சேலம் போகிற ரோட்டில் வந்து நம்ம வந்து மர்ஜ் ஆகிடலாங்க. சரிங்க, இப்போ நம்ம வந்து மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். பானஹள்ளி ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் செம்ம ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்குங்க. ஹெவி மிஷினரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 to 4 months பேக் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோடை வந்து கவர் பண்ணியிருப்பேன். அப்போ இருக்கிற கண்டிஷனுக்கும் அண்ட் தென் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் ஆகிருக்குங்க. அதோட ஃபுட்டேஜ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கே பார்த்தா தெரியுங்க. அண்ட் இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஒன்லி இந்த ரயில்வே வந்து கிளியரன்ஸ் இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளியரன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனான பிரிட்ஜை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ரயில்வே ப்ராஜெக்ட்னு சொன்னாலே சேஃப்டி கிளியரன்ஸ்க்காக கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும். ஆனால் இந்த ஒர்க் ஸ்பீடை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த 2026 மிட்டுக்குள்ளே வந்து இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம NHAI பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்கன்னா ஹொஸ்கோட்டேலேருந்து ஹொசூர் போகிற ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெடியூஸ் ஆகிடுங்க. அதாவது இப்போதைக்கு இந்த ஹொஸ்கோட்டேலேருந்து திருப்பதி போகிற டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்லேருந்து ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து திருப்பதி வந்து போய் ரீச் ஆகிட முடியுங்க. அப்போனா ஹொசூர் போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40 minutes to 45 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம போய் ஹொசூர் ரீச் ஆகிடலாங்க. அண்ட் நம்ம இப்போ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டால் நம்மளால் தாராளமாக ட்ராவல் பண்ண முடியுங்க. பட் ஒரே ஒரு மெயின் திங் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் கார் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண முடியும். நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கர்நாடகா ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. பட் இந்த கர்நாடகாவை தாண்டி தமிழ்நாடுக்கு போனீங்கன்னா இன்னும் ஒர்க் வந்து நிறைய இடத்துல வந்து லேண்ட் அக்விசிஷனே இன்னும் நடக்காமல் தாங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா
பைக்கில் இல்லைனா ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற எஸ்யூவி டைப் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இதை கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹொஸ்கோட்டேலேருந்து ஒசூர் போய் ரீச் ஆக முடியுங்க. ஸோ இதோட கம்ப்ளீட் டிரைவ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஐகார்டில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நிறைய பேர் கமெண்ட்டில் இது எப்போ கம்ப்ளீட் ஆகும், ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம இது எப்போ எக்ஸாக்டாக கம்ப்ளீட் ஆகுன்றது கண்டிப்பாக நம்மளால் சொல்லவே முடியாது. அப்படியே நம்ம சொன்னாலுமே கண்டிப்பாக அது டிலே ஆகதாங்க செய்யும். ஏன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹைவே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்க தாங்க செய்யும். குவாலிட்டியாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ இப்போதைக்கு நான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க. அண்ட் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரயில்வே லைன் தான் பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் போகிற மெயினான ரயில்வே லைன் தாங்க. அண்ட் இந்த ரயில்வே ஓவர்பிரிட்ஜ் ஒர்க் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் போகிற சைடில் மாலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அண்ட் தேவன்குந்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் தாங்க இந்த பெங்களூரு STRR ரயில்வே ஓவர்பிரிட்ஜ் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் பானஹள்ளி கிட்ட இல்லை ஹொஸ்கோட்டே பக்கத்தில் இருந்தீங்கன்னா டெய்லி கம்யூட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ஜங்ஷனை பற்றி பார்க்கணும்னா அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நானும் அதை வந்து ட்ரோனில் கவர் பண்ணி அந்த வீடியோவை வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. அண்ட் கைஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Jagdish. Have a nice day. Bye.